ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் துளி கூட கசப்பே இல்லாமல் நல்லா சூப்பராக மொறுன்னு சுவையான பாவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஸ்லைஸஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்லைசஸ் பார்த்திங்கன்னா ரவுண்டாக கட் பண்ண போகிறோம். இது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். நடுவில் விதை இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்க கசப்பு போகிறதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சிடலாங்க. நம்ம ஏற்கனவே டிப்ஸ் வீடியோவில் இதை சொல்லியிருக்கோம். தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடியில் ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. நம்ம அந்த தண்ணி போக இந்த பாவக்காய் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலே இதில் இருக்க கசப்பு 3/4 வாசி கிட்ட போயிடும். இப்போ ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க பாவக்காயை அப்படி பிழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணி எல்லாம் போக நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், இவ்வளோ அளவுக்கு தண்ணி இருக்குது. தண்ணி கீழே ஊற்றிட்டு இந்த பாவக்காய் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் பாவக்காயில். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். இந்த அரிசி மாவு சேர்க்கறனால நல்லா கிறிஸ்பியாக வருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளித்து விட்டுட்டு மசாலா எல்லாம் எல்லா பக்கமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். அப்போ மசாலா ஃபுல்லாக நல்லா ஒட்டிடும். அதுக்குள்ளார ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சிடலாங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் மிதமான தீயில வச்சு நம்ம பொரிக்க போகிறோம். நம்ம ஊற வச்சுருக்க பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுக்கலாம். இப்படி தனித்தனியாக போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சாதாங்க உள்ளாரையும் நல்லா பொரியும். இல்லைனா டக்குன்னு கலர் மாறிடும். அதே மாதிரி இது பொரிக்கிறப்போ கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் கொஞ்சம் கசப்பு ஏறும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிச்சிக்கலாம். ஒரு நிமிஷம் விட்டு அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாங்க. பார்க்குறப்போ பாவக்காய் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் எல்லாமே நல்லா மாறிடும். இந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சதும் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், கலர் எல்லாம் மாறிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ சலசலப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 2 வயசு குழந்தையாக இருந்தால் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எடுத்து கையில் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பாவக்காயுமே பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப சுவையாக நல்லா மொறுன்னு பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.